இறந்தும் பலருக்கு மறுவாழ்வு அளித்த இளைஞரின் 2 வயது குழந்தைக்கு வீட்டிற்கே சென்று பிறந்த நாள் கொண்டாடி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அரசு மருத்துவர்கள். அரக்கோணத்தில் உள்ள சுவால்பேட்டையை சேர்ந்தவர் 26 வயதான மகேஸ்வரன். அவரது மனைவி நிர்மலா. இந்த தம்பதிக்கு சாய்னா சன்வி என்ற 2 வயது பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 4ஆம் தேதி நேர்ந்த சாலை விபத்து ஒன்றில் சிக்கி மகேஸ்வரன் பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு கடந்த 6ஆம் தேதி அவர் மூளை சாவு அடைந்து விட்டார். இந்த நிலையில் அவரது மனைவி நிர்மலா கைக்குழந்தையோடு கண் கலங்கி தவித்து வந்த நிலையிலும் தனது கணவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரது உடல் உறுப்புகளை தானமளிக்க முன் வந்தார். மகேஸ்வரனின் இதயம், சிறுநீரகங்கள், நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுகுடல், விழி வெண்படலம் ஆகியவை தானமாக பெறப்பட்டு உரிய நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டன. உடல் உறுப்புகளை தானமளித்த மகேஸ்வரனுக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அணிவகுப்பு மரியாதையும் நடத்தப்பட்டது. அப்போதுதான் அவரது 2 வயது குழந்தைக்கு கடந்த 12ஆம் தேதி பிறந்த நாள் என்பது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் துணை முதல்வர் டாக்டர் கவிதா, அவசர சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் கோமதி, மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் ஜெயந்தி உள்ளிட்ட ஏராளமான மருத்துவர்களும் அவர்களோடு MBBS பயிலும் 15 மாணவர்களும் அவர்களது வீட்டிற்கே சென்று கேக் வெட்டி பரிசு பொருட்களை கொடுத்து குழந்தையின் பிறந்த நாளை கொண்டாடி நெகிழ்ச்சியடைய வைத்தனர். ராஜீவ்காந்தி மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன. மண்ணிலே முள்காட்டில் பூவுண்டு